ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, ஆண்டு நல்ல காலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரையும் மட்டுமாய் உண்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பனை சுகபத்திரமாய் இந்த காலை ஆராதனைக்கு வந்து சேர்த்திருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வெறும் மனிதர்கள் தான், நாங்கள் தவறு செய்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் நீர் உமது கிருபையினால் எங்களை முடிசூட்டி கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, வார்த்தையை ஆண்டவரே கீழே வெறுமையாய் விழாதபடிக்கு ஆண்டவரே அது வார்த்தையை தன்னுடைய கிரியை செய்வதாக ராஜா. ஆண்டவரே அடியானை நீர் மறைத்து ஆண்டவரே ஆவியானவர் நீரே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷிக ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தேவனே உமது பிரசனத்துக்கு மாத்திரம் உமது மகிமைக்கு மாத்திரம் இடம் கொடுத்து ஆண்டவர் வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நடத்தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பல இடங்களில் உண்டாகும், உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கடந்த வாரத்தில் ஜூன் 25, 26 ஆகிய தேதிகளில் நம் அனைவருக்கும் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகம் எங்கும் என்ன இருந்தது? பூமி அதிர்ச்சி இருந்தது. ஆமேன். கலிஃபோர்னியாவில் 5.6 மேக்னிடியூடுக்கு பூமி அதிர்ச்சியும், ஜப்பானில் 6.9க்கு, அதுபோல் பிலிப்பைன்ஸில் 6.5க்கு, வெனிசுலாவில் 2 பூமி அதிர்ச்சி வந்தது. 7.5க்கு 7.2க்கு அநேகர் மரித்து போனார்கள். ஆமேன். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆமேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பஞ்சங்கள் இருக்கிறது. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? ஃபுட்பால் உலகக்கோப்பை, வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்துகிட்ருக்கு. அதை நான் பார்க்கும்பொழுது ஒரு காரியத்தை நான் யோசித்தேன். என்னவென்றால், ஃபுட்பால் எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஃபுட்பாலுக்கு எத்தனை பேர் தெரியும் பேசிக்காக? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அப்படின்னா 90 நிமிஷங்கள் உண்டு ஃபுட்பாலுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 45 மினிட்ஸும், செகண்ட் ஹாஃப் 45 நிமிடங்கள் உள்ளது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அரை மணி நேரமாக எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைமை 2ஆக பிரித்து 15 நிமிடம் 15 நிமிடம் என்று பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. இதை நான் யோசித்த பொழுது கர்த்தர் சபைக்கு சொல்ல வேண்டியது என்னென்றால், நாம் வாழுகிறது எக்ஸ்ட்ரா டைம். ஆமென். கடைசி எக்ஸ்ட்ரா டைம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெஃப்ரி கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் முடிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு விசில் தான் ஊதுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆட்டம் முடிந்தது. அதே போல் நாம் எக்ஸ்ட்ரா டைமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் வருகையின் சத்தம், எக்கால சத்தம் கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். அது கேட்கும்பொழுது என்ன அர்த்தம் என்றால், கிருபையின் காலங்கள் முடிந்தது. ஆமேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் பிளேயர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்பு? கோல் அடிக்கிறதுக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டுமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் தவற விடாமல் நாம் சரியாக நம் ரட்சிப்பில் இருப்போமானால், விசுவாசத்தில் இருப்போமானால், அந்த விசில் ஊதும் பொழுது, கர்த்தர் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, நம் பரலோகத்திலே அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் வருகிறார். ஆமேன். இந்த காலங்கள் கடைசியாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், பூமி எங்கும் யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகளும், பூமி எங்கும் பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மேப்பை நான் பார்த்தேன். எங்கே தான் பூமி அதிர்ச்சி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து வெனிசுலா, பாப்பாஜினிவேன்ற ஒரு நாடு இருக்குது. அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே பிலிப்பைன்ஸ் வரைக்கும் அழகாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன பண்ணுவதில்லை, ஒளிந்து போவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமேன். அவர் சொன்னது ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். எடுத்து வாசிப்போம். பிரசங்கத்துக்குள்ளே போவோம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே,
கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உமது உண்மை பெரியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் நன்கு அறிவேன், ஆனால் இந்த வசனம் எனக்கு புலம்பல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எரேமியா இந்த வசனத்தை எழுதினார் என்று தெரியும். நான் இந்த வசனத்தை வாசித்ததற்கு முன்பதாக நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எரேமியாவில் இந்த வசனங்கள் இருக்கிறது என்று நினைத்து நான் கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன். என்னென்றால், இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக நாம் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று எரேமியா சொல்லும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா, தன்னுடைய வீட்டுடைய பால்கனியோ இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய அரண்மனையில் நின்ற பொழுது, காலை வேளையில் சூரியன் உதிக்கும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் லைட்னு சொல்லுவாங்க, முதல் வெளிச்சம் தன் முகத்தில் படும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலை தோறும் உமது கிருபைகள் புதியதா இருக்கிறது, உமது உண்மை பெரிதா இருக்கிறதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி அல்ல. எரேமியா இந்த வசனங்களை எழுதும்போது எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்று வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதருடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். அப்படியே 6வது வசனத்தை வாசிப்போம். 6-7 ஆகிய வசனங்களை. 4ஆம் மாதம் 9ஆம் தேதி பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில். போதும். இங்க பாத்தீங்கன்னா எரேமியா இந்த சூழ்நிலையில் தான் அந்த வசனங்களை எழுதுகிறான். எந்த சூழ்நிலை என்றால், 4ஆம் மாதம் 9ஆம் தேசத்திலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது, தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று, நகரத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டது, கல்தேயர் நகரத்தை சூழ்ந்து இருக்கிறார்கள். கல்தேயர் என்பது யார் என்றால் பாபிலோனியர்கள். பாபிலோனியர் எந்த ஆட்சியில் இருந்தாங்கன்னா நேபுகாத்நேச்சார் ஆட்சியில் இருந்தார்கள். இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சரித்திரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பல தலைமுறையாக ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். யார் மூலமாய் கொடுத்தார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனியர்களுக்கு என்ன பண்ணார்னா கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீடையும் அக்கினியினாலே சுட்டெரித்து போட்டார்கள். இதுதான் அந்த நிலைமை. எரேமியாவுடைய நிலைமை இதுதான். கர்த்தருடைய கிருபை, நான் நலமாய் இருப்பது கர்த்தருடைய. அந்த வசனத்தை வாசிப்பு புலம்பல் 3:28. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமென். அவன் சொல்லும் பொழுது எரேமியாவுடைய சூழ்நிலை இதுதான். அவன் நம்பியிருந்த தேசம், அவன் கண்ட தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அவன் சாம்பலிலும் நெருப்பிலும் அக்னியிலும் அமர்ந்து கொண்டுதான் இந்த வசனத்தை எழுதுகிறான். ஆமென். நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம் எரேமியாவை போல ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்ல பிரச்சனை வரும்பொழுது நாம் முதலாவது லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதே எதுக்கு தான்? சபைக்கும் ஜெபத்துக்கும் ஆண்டவருடைய வேதத்துக்கு தான் நம்ம கடைசி ப்ரையாரிட்டியை கொடுக்குறோமே தவிர்த்து, எரேமியாவை போல ஒட்டுமொத்த தேசத்தின் அழிவை அவன் கண்களால் கண்ட பொழுதும் அவன் சொல்லுகிறது, நான் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். எருசலேமின் மதில்கள், அவன் கண்களுக்கு முன்பதாக எருசலேமின் மதில்கள் தரமட்டமாக்கப்பட்டது. தேவ ஆலயம், சாலமோன் கட்டின மகா தேவ ஆலயம், மகிமை நிறைந்த ஒரு தேவாலயம் நெருப்பினால் அக்கினியினால் தீயினால் தரமட்டம் ஆக்கப்பட்டது. அவன் கண்கள் அதை கண்டதும்
அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஐயோ என்று அவன் இந்த புலம்பல் புஸ்தகத்தில் முதலாவது வார்த்தையே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஐயோ ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே. ஆமென். இந்த புலம்பல் புஸ்தகத்தை அவன் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஐயோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த புஸ்தகத்தை அவன் எழுத 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 அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் கண்களுக்கு முன்பதாக ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா, இல்லைனா தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார் என்று நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தொடர்ந்து அந்த 23வது வசனத்தை வாசிப்போம். 24வது வசனம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆகையால் நான் என்ன பண்ணிருப்பேன்? அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையாக கொண்டு இருப்பேன் என்று எரேமியா சொல்லுகிறான். இன்றைக்கு நான் அந்த வெனிசுலா அந்த பூமி அதிர்ச்சி வந்து அந்த NDTVல அந்த நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அது பார்க்கும் பொழுது என் மனம் உடைந்தது. ஏனென்றால் அநேகர் உயர கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு அதற்குள்ளே அநேக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் அந்த பிணத்தை எடுக்கும் பொழுது மிக கண்ணீரோடு அந்த பிணத்தை வந்து எடுத்து அங்கே வந்து அந்த ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் என்ன தோணுச்சு அப்படின்னா, இதே மாதிரி தான் எரேமியாவும் தன் கண்களுக்கு முன்பதாக அவன் வீடுகள் தேவ ஆலயத்திலே இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்களை பாபிலோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களை சிறைப்பட்டு அடிமைத்தனத்தினாலே அந்த ஜனத்தை அவன் கொண்டு போகும்பொழுது அவன் எழுதுகிற காரியம், நான் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியாமே? நம்ம இன்றைக்கு நமக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும், நாம் என்னதான் இழந்தாலும், நமக்கு சுகவீனங்கள் வந்தாலும், நமக்கு கடன் வந்தாலும், நம்மளுக்கு பணம் பிரச்சனை வந்தாலும், எது இருந்தாலும், நம்ம எதை இழந்தாலும், எதை நம்ம சம்பாதித்தாலும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு சுவாசித்து கொண்டிருப்போம் என்றால் அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பணம் இருக்கும் என்றால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை. பணம் இல்லை என்றால் அதற்கு மேலாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்மளுக்கு வீடு இருக்கும் என்றால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை. வீடு இல்லை, அநேகர் வாடகை வீட்டில் இருப்பீங்க என்றால் அதற்கு மேலாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. திருமணமாய கர்த்தர் நல்ல ஒரு துணையை கொடுத்தார் என்றால் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. திருமணம் ஆகாமல் நாம் திருமண துணைக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மேலாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் சுகத்தோடு இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. சுகம் இல்லாமல் பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மேலாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. பேசிக்கா நான் சொல்ல வந்தா, நாம் ஜீவனோடு இருப்பது, நாம் இன்றைக்கு அமர்ந்திருப்பது, இரவில் படுத்து காலை எழுந்திருப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் எம்மாத்திரம் நாம் பாவிகளாய் இருந்தோம். ஆமென். கர்த்தர் நம்மளை வேறு பிரித்தார். நம் வாழ்க்கையில் என்னதான் நம்ம இழந்தாலும் எரேமியாவை போல நம் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், ஆனாலும் தேவனை துதிப்பதிலே கவனமாக இருங்கள். ஆமென். எரேமியா பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை மாறின போது நான் தேவனை துதிக்கவில்லை, அவன் மனவேதனையில் இருக்கும் பொழுது தேவனை துதித்தான். இன்றைக்கு நம் மனவேதனையில் இருக்கும் பொழுது நம் தேவனை துதிக்க மறக்கிறோமே. நம் துக்கத்தினால் மனவேதனையால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நம் தேவனை துதிக்க மறந்து போகிறோமே. சுகவீனத்தோடு நாம் இருக்கும் பொழுது தேவனை துதிக்க மறந்து போகிறோமே. ஆனால் எரேமியாவை போல இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எரேமியாவை போல என்னதான் வந்தாலும், எதை இழந்தாலும், எதை சம்பாதித்தாலும் தேவனுக்கு நாம் துதியை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலாய் என்னாயிற்று? அந்தியோவிலே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. நம்ம வேதத்தை புரட்டி பார்ப்போம் என்றால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருன்னா வேதத்தில் இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வேதத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இருக்குது. அந்த தேசம் என்ன தேசம் என்றால் அந்தியோகியா என்ற தேசம். அந்த தேசம் என்ன தேசம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஜென்டைல் கண்ட்ரி. அது வந்து ஒரு
புறஜாதியார் நிறைந்த தேசம், அந்நியர்கள் நிறைந்த தேசம். இந்த தேசத்திலே சீஷர்கள் அங்கே சென்று தேவனை குறித்து ஊழியம் செய்யும் பொழுது அங்கு இருக்கிற அந்நிய மக்களும் புறஜாதியார் மக்கள் வழங்கப்பட்ட பெயர் தான் என்னது? கிறிஸ்துவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்நிய தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதியார் இருக்கிற தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை குறித்து இந்த தேசம், இந்த சமுதாயம் என்ன சாட்சி கொடுக்கிறது? இது நான் ரிசர்ச் பண்ணப்போ அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். எப்படி அறிந்திருந்தார்கள்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசத்துக்கு பயணம் பண்ணலை. பயணம் செய்யாதப்போ அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்னா, எருசலேமிலே இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தம்மை ராஜாவாக என்று சொல்லுகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், சுகமளிக்கும் வல்லமை அவரோடு கூட இருக்கிறது, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்ற அவங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஒரு வேகான ஒரு ஐடியா மட்டும்தான் அவர்களுக்கு இருந்ததை தவிர்த்து அவர்கள் என்ன பண்ணல, கிறிஸ்துவை பார்த்ததில்லை. ஆனால் இந்த சீஷர்கள் அந்த தேசத்திலே வந்து ஊழியம் செய்த பொழுது அவர்களுக்கு சீஷர்களை பார்த்தப்போ அவர்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. ஆமென். இட் ரிமைண்டட் தெம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அழகாக போட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம் என்றால், அந்த சீஷர்களை அவர்கள் கண்ட உடனே அந்த ஊர் ஜனங்களுக்கு யார் ஞாபகம் வந்தது? கிறிஸ்துவோடைய ஞாபகம் வந்தபடியால் அவர்களுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? கிறிஸ்துவர்கள் என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமென். என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க தானே? இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? அந்த தேசத்திலே அக்காலத்திலே அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த தேசமானது சீஷர்களை கண்டு இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு பேர் வழங்கிற்றின்னு போட்டிருக்கு. வழங்கிற்றுனா மக்கள் தான் அந்த பேரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பேர் வந்து இன்றைக்கு நம்ம காப்பாற்றுகிறோமா? இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவர்கள் என்று நாம் பேரை வைத்திருக்கிறோம். சண்டே காலையில் ஆராதனைக்கு வந்துட்டா கிறிஸ்துவர்கள் அல்ல. ஆமென். டெய்லி பைபிள் வாசிக்கிறதுனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ ஆராதிக்கிறதுனாலையோ கிறிஸ்துவர்கள் அல்ல. நம் குணாதிசயங்களை கிறிஸ்துவரை வெளிப்படுத்தும் போது தான் நம் கிறிஸ்துவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். நம்ம சமுதாயத்தில் நம்மை காணுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம அடுத்தது வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 1ஆம் வசனத்தை வாசித்து 4ஆம் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து. போதும். இப்ப பாத்தீங்கன்னா முந்தின அதிகாரத்துல தான் பார்க்கிறோம். அந்த முந்தின அதிகாரம் 21வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறதா? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. உடனே அதுக்கு அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கலாம். எதற்காக? துன்பப்படுத்துவதற்காக இந்த உலகம் நம்மளை தெரிந்து எடுத்திருக்கலாம். ஆனால் நாம் சில காரியங்களை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? 4வது வசனத்தை வாசிப்போம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். போதும். இப்ப பேதுரு என்ன பண்றாங்கன்னா, சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுருவை சில சீஷர்களை வந்து முன்னாடியே சிறைச்சாலையில் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவதூதனை இறங்கி வந்து அவர்களை விடுவித்துருவார்கள். விடுவிச்சதுனால இப்போ இந்த ஏரோது வந்து நம்ம திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த வாட்டி நம்ம வந்து ஹை செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது வசனம் கடைசி பகுதியை நன்றா வாசிங்க. அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய. ஒரு வகுப்புக்கு எத்தனை போர் சேவகர்? 4 போர் சேவகர். அப்ப எத்தனை வகுப்பு இருக்கு? 4 வகுப்பு இருக்கு. அதாவது ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர். எத்தனை வகுப்பு இருக்குன்னா மொத்தமா 4 வகுப்பு இருக்கு. அப்போ 4 × 4 16 போர் சேவகர் கொண்டு பேதுருவை என்ன பண்றாங்க? இப்போ காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு அவனை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது 2வது வசனத்திலே பார்க்க, யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதே போல பேதுருவை கொலை செய்யும்படி ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள் போட்டு 4 வகுப்புக்கு
செக்யூரிட்டி கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பேதுருவை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பேதுரு 10வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அவர்களுக்கு அது தானாய் திறவுண்டது. இன்றைக்கு நாம் விசுவாசிகளா இருக்கிற நமக்கும் ஒரு இரும்பு கதவு நம் வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? நிச்சயமாய் ஒரு விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் ஒரு இரும்பு கதவு இருக்குதான் செய்யுது. ஆனால் அந்த இரும்பு கதவு தானாக கீழே விழ வேண்டும் என்றால் பேதுரு 4 வகுப்பு உள்ள போர் சேவகர் என்ன பண்ணான், கடந்து சென்றான். இன்றைக்கு நாமும் 4 வகுப்பு உள்ள போர் சேவகரை விசுவாசிகளாக இருக்கிற நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். கடந்து சென்றால் மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு கதவு தானாக கீழே விழும். ஆமென். ஒரு வகுப்பாக பார்ப்போம். இந்த பிரசங்கமே அவ்வளோதான். இந்த 4 வகுப்பை நீங்கள் நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் நீங்கள் அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற இரும்பு கதவை கர்த்தர் தானாக கீழே விழ பண்ணுவார். ஆமென். நம்மளுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல, நாம் நிபந்தனை தான் முக்கியம். ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இரும்பு கதவு கீழே விழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் முக்கியம். முதலாவது வகுப்பாக நாம் பார்ப்போம். முதலாவது ஒரு விசுவாசி ஜெபம் செய்ய வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 14:32-32-39 ஆகிய வசனங்களை. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணுமளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் 39வது வசனத்தை வாசிப்போம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவர் ஒரு நோக்கத்துடன் இந்த பூமிக்கு வந்தார். எந்த நோக்கம் என்றால் ரட்சிப்பு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்தார். அவர் வந்த பொழுது அவருக்கு சரியான ஒரு வேலை வந்த பொழுது அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால் ஜெபம். ஆமென். நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இது ஒரு பிரதான திட்டம். எல்லோருக்கும் ரட்சிப்பு வர வேண்டும் என்று ஒரு பிரதான திட்டத்தை கர்த்தர் செலுத்தி கர்த்தர் திட்டம் பண்ணி அந்த திட்டத்தின் வேலை வரும்பொழுது அவர் முதலாவது செய்தது ஜெபம். அவர் வேலை வராமல் இருக்கும் பொழுது அநேக இடத்தில் இருந்து அவர் காணாமல் போனார், மறுரூபமாக்கப்பட்டார் அப்படின்றது நாம் வசனங்களை காண்கிறோம். ஆனால் அவருடைய நேரம் வந்த பொழுது அதை அவர் தைரியமாக அதை சந்திக்க அவர் முதலாவது செய்தது என்னவென்றால் ஜெபம். அவர் எப்படி ஜெபித்தார் என்றால் வியாகுலத்தோடு ஜெபித்தார். அவருடைய வேர்வை எப்படியா மாறினது, இரத்தமாக மாறினது. அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு பெரிய சத்தியம் என்னவென்றால் இந்த திட்டத்தை, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தோடு ஆரம்பித்தார். முடிக்கும் பொழுதும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அது முடிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு தான் முடித்தார். எப்படி நீங்கள் கேட்டீங்க என்றால் சிலுவையிலே கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அநேகர் அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் அது 7 ஜெபங்களாக அது சொல்லுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே பிதாவாகிய தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தது அது ஜெபம்தான். அல்லேலூயா. அது எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு பெரிய தேவன் ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்தோடு தான் ஆரம்பித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது அது ஒரு ஜெபத்தோட கர்த்தர் அதை முடித்தார். நாமும் என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நாம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிற நாம் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட தவறாமல் நான் ஜெபித்தேன் என்று சொல்லுவோமானால் அநேகர் கைகள் மேலே தூக்க முடியாது. ஆனால் அந்த நிலைமைகள் மாறி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனமாக இருக்கிறோம், அவரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு ஜெபம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தினந்தோறும் என்ன பண்ணார், ஜெபித்து கொண்டே தான் இருந்தார். நாமும் அவரை போல இருக்கும் பொழுது நாமும் எப்படி இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பாக்ஸஸ் ஒரு ரிங்கில் சண்டை போடுறாங்க அப்படின்னா 2 குத்துச்சண்டை வீரர்கள் ஒரு களத்தில் போட்டியிட ஒரு நேரமும் ஒரு தேதியும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதியும் நேரமும் குறிப்பிட்டதுக்கு முன்பதாக ஒரு 6 மாதங்களாக
2 வீரரில் ஒரு வீரர் வந்து தினைக்கும் பயிற்சி எடுத்து தன்னைத்தான் ஒழுக்கப்படுத்தி உணவுலேருந்து எல்லாத்தையும் அவனை ஒடுக்கி இந்த சண்டைக்காக இந்த போட்டிக்காக தன்னைத்தான் என்ன பண்ணுறாங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு வீரர். இன்னொரு வீரர் வந்து எனக்கு திறமை இருக்குது அப்படின்ற சொல்லி நான் ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணிப்பேன், களத்தில் போய் நான் ரிங்கில் போய் நான் பார்த்துப்பேன், எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீரர் இருக்கிறாங்க. அந்த களத்தில் வந்து 2 பேர் போட்டியிடும் பொழுது அந்த களத்துலேயோ அந்த நாளோ இவர்தான் சாம்பியன், இவர்தான் வெற்றி பெற்றவர் என்று அது சொல்லாது. அது என்ன சொல்ல வேண்டும் என்றால் யார் அதிகமாக தயாரானார்கள் என்று தான் சொல்லும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? யார் அதிகமாக தன்னை வெறுத்து இதற்காக இந்த போட்டிக்காக யார் அதிகமாக தயாரானார்கள் அப்படிதான் அது வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் தம் மேலே சுமப்பதற்கு முன்பதாக அவர் தயாரானார். எப்படி தயாரென்றால் ஜெபத்தினாலே அவர் தயாரானார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சோதனை காலம் வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு அந்த இரும்பு கதவுகள் தானாக கீழே விழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 26:33. பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். நாம் முதலாவது காரியம் என்ன பார்த்தோம் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது காரியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென். பேதுரு இந்த பர்டிகுலரான இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வாசிப்போம். 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நானும் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றான். இது எங்க பெருமைக்குள்ள ஒரு வசனம் இருக்குது? இங்க எங்க பேதுரு வந்து பெருமைப்படுகிறான் அப்படி என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்களை தாழ்த்தி என்ன பண்ணுறது, தன்னை உயர்த்துகிறது. மற்றவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழே விழவே மாட்டேன். அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆனா பேதுரு மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு சேர்த்துக்கிட்டான். என்ன வேர்டு சேர்த்துக்கிட்டான்? மரிக்க வேண்டியதா இருந்தாலும். இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் கீழே விழுந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழே விழ மாட்டேன். 3 தடவை கீழே விழுந்தது யார் தான்? பேதுரு தான். மற்ற சீஷர்கள் என்ன பண்ணல, ஒரு தடவை தான் கீழே விழுந்தாங்க. எப்படின்னா கர்த்தர் வந்து இடறி போவார்கள் என்று சொன்னப்போ மற்ற சீஷர்கள்லாம் இடறி போயிட்டாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம்தான் நான் இடறியே போக மாட்டேன், மற்றவங்கலாம் இடறி போனால் கூட நான் இருப்பேன்னு சொன்னப்போ இடறி போனது யாரு? பேதுரு தான். 3 தடவை வந்து பேதுரு இடறி போனான். ஆமென். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்றால் 2 டிரைவர்ஸ் வந்து வண்டி ஓட்டுறாங்க ஹைவேஸில் அப்படின்னா ஒரு டிரைவர் பார்த்து ஓட்டுறாரு வச்சிங்க. பார்த்து எதனா வண்டி உள்ளே வந்துட போது நம்மளுக்கு விபத்து ஆகக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து வண்டி ஓட்டுறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், நான் மற்ற டிரைவர்ஸ் மாதிரிலாம் கிடையாது, நான் ஓட்டினா எப்படி ஓட்டுவேன், எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாது, நான் கீழே விழவே மாட்டேன் அதனால சொல்லிட்டு தைரியமாக ஓட்டினா யாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு என்றால் கவனம் இல்லாமல் தன்னைத்தானே பெருமையாய் சொல்லி கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக யார் ஓட்டினாலும் அவங்களுக்கு தானே ஆகும், விபத்து நடக்கும். அதே போல் இன்றைக்கு நாம் சபையில் இருக்கிறோம். நான் அநேகர் காதால் நான் சொல்லி கேட்டிருக்கேன். நான் கூட கிரிக்கெட் ஆடும்போது சொல்லுவேன், பேட்டிங்லாம் நான் அவனை விட நல்லா ஆடுவேன், பவுலிங் நான் அவனை விட நல்லா போடுவேன், ஃபீல்டிங்லாம் நான் அவனை விட நல்லா செய்வேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அறியாமல் என்ன பண்ணுறோன்னா மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நான் சபையில் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், என் பொண்ணு மற்றவங்கள மாதிரி கிடையாது, என் பையன் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, என் பையன் ரொம்ப நல்ல பையன், என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இப்படிப்பட்ட வார்த்தைகளுமே பெருமைக்குள்ள வார்த்தைகள் தான். ஆமென். இது நாம் அநேகர் நம்மளுக்கு அறியாமலேயே நம்மளுக்கு தெரியாமலே இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்றார், பேதுரு அப்படி சொன்னது நிமித்தமாய் சோதனை அவனுக்கு தான் வந்தது. அந்த சோதனையிலே 3 தடவை என்ன பண்ணா, கீழே விழுந்தான். அநேக பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, எந்த விதத்துலையும்
விட்டே பிடுங்க மாட்டான். எங்கள் பெற்றோரும் அப்படி தான், எல்லாரும் பெற்றோரும் அப்படி தான். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரையும் கீழே தள்ளி நாம் நம்மளை மேலே சொல்லக்கூடாது. ஆமென். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்ரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால், அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். அபிகேல் எப்படி இருந்தானா? மகா புத்திசாலி, மகா புத்தி உள்ள ஸ்திரியா இருந்துமே அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது வெகு தூரத்தில் வரும் பொழுது நேரம் அவருடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி நேராக இப்போ என்ன பண்ணுவான், சாஸ்திராங்கமாக தாவீதுடைய பாதப்படியிலே கீழே விழுவார். புத்தி உள்ள ஸ்திரீ தானே, ஏன் கீழே விழணும்? அந்த தாழ்மை அன்னைக்கு அபிகேல் கிட்ட இல்லை என்றால் நாபால் அங்கே அவங்களோட புருஷனை கணவனை தாவீது என்ன பண்ணியிருப்பான், கொன்று போட்டிருப்பான். அன்றைக்கு அபிகேல் தாழ்மை உள்ளவனாக இருந்தபடியினால் தாவீது கண்களில் அபிகேலுக்கும் நாபாலுக்கும் கிருபை கிடைத்தது. ஆமென். ஒரு மனுஷனாக இருக்கிற தாவீது அவர்களுக்கு கிருபை பாராட்டும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாக இந்த சபையிலே நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் இன்னொரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது நம்மளாம் ஒரு 50 மார்க் எடுத்துருப்போம். நம்மளை விட அதிகமாக மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸில் வகுப்பறையில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா 40 மார்க் எடுத்துக்கணும் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணிக்கிறோம். என்னன்ட்டு நான் 50 மார்க் எடுத்துட்டேன், நீ 40 மார்க் தான் எடுத்திருக்கேன். நான் கூட அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கேன்மா, மற்றவங்களாம் ஃபெயில் ஆனால் கூட நான் என்ன பண்ணிவிடுவேன், கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம தினந்தோறும் இப்படி வைக்கிற வார்த்தைகளே பெருமை உள்ள வார்த்தைகள் என்று இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. போதும், உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு இருக்கிறது. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம், ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஆண்டவரை போல ஜெபிக்க வேண்டும். 2வது காரியம் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். 3வது 4வது காரியம் நான் சேர்த்து சொல்லுகிறேன், நேரம் கடந்து போகிறது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னா, சர்வெண்ட்னா யார், ஊழியக்காரங்கன்னா யார், சேவை செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஆமென். அதில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணுமா. அப்போது உண்மை உள்ள ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள காணப்பட வேண்டும். யாருக்கு அந்த உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட்டது என்றால் ஆபிரகாம் இடத்துல அந்த உண்மையான கீழ்ப்படிதல் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை நோக்கி நீ இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணான்னா அது கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். அதுதான் கீழ்ப்படிதல். விசுவாசம் எது என்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் கண்ணால் அதை அவன் பார்க்கவில்லை. பார்க்காமலே என்ன பண்ணான்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன்னு சொன்ன பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட கர்த்தருடைய வாக்குக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் தொடர்ந்து நடந்த பொழுதுதான் அது விசுவாசம். ஆமென். நம்ம ஆராதனை வேலையிலையும் பார்த்தோம், மோசே ஆண்டவர் அழைத்தார், முச்செடியில் அழைத்து நீ போய் ஜனங்க என்ன பண்ணு, விடுதலை ஆக்குன்னு என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் அதற்குரியான ஒரு அடையாளமோ அதற்குரியான ஒரு காரியங்கள் அங்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் அந்த பிரயாணத்தை எப்படி நடந்தான் என்றால் விசுவாசத்தோடு கூட நடந்தான். ஆமென். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். அதே போல தான் பார்க்கிறோம், நோவாவுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் பேழையை கட்டு அப்படின்னு சொன்ன பொழுது அவன் பேழையை கட்டினான். அவன் மலையை பார்த்ததே கிடையாது. ஆமென். மலையை பார்த்ததே இல்லாமல் அவன் பேழையை கட்ட தொடங்கினான். அநேக ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 55 ஆண்டுகள்லேருந்து 65 ஆண்டுகள் அவன் அந்த பேழையை கட்டி கொண்டு இருந்தான். கீழ்ப்படிந்தான். ஆனால் அது தொடர்ந்து கட்டுவதற்கு அவனுக்கு தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அப்படியே அந்த 12வது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12:10.
அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. அந்த வாசலுக்கு பிறகாக என்ன இருந்தது? நகரத்திற்கு போகக்கூடிய ஒரு வாசலாக இருந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போக பரலோகத்தில் கர்த்தர் நமக்குன்னு ஒரு நகரத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். அந்த நகரத்திற்கு நாம் செல்வதற்கு நம்மளுக்கு இடையூறாக இருக்கிறது ஒரு இரும்பு கதவு. ஆமென். அந்த இரும்பு கதவு உங்கள் வாழ்க்கையிலே கீழே விழவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம வருகையில் செல்லும் பொழுது எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அந்த சத்தம் நம் காதுகளிலே கேட்க வேண்டும் என்றால் அந்த இரும்பு கதவு கீழே விழுந்ததாய் இருக்க வேண்டும். அவன் அந்த இரும்பு கதவு கீழே விழுந்த பிற்பாடுதான் பேதுரு என்ன பண்றான்? அந்த நகரத்திற்கு அந்த வாசல் வழியாக செல்லுகிறான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நன்றாக கேளுங்கள். நாம் தினந்தோறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஜெபித்து அவரை போல் நாம் தாழ்மையாக இருந்து ஆபிரகாமை போலவும் நோவாவை போலவும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு எல்லா கிருபையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு ஜெபம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக, எல்லாவற்றுக்கும் முன்பதாக நாம் தாழ்மையும் உண்மையும் உள்ளவனாய் இருந்து கர்த்தருடைய வருகை நாம் செல்லும் பொழுது அந்த இரும்பு கதவு அந்த சத்தம் கேட்கும் பொழுது, அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அந்த இரும்பு கதவு தானாக கீழே விழுந்து நாம் ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாகி தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே அவர் நம்மை கிட்டி சேர்க்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி பரியந்தும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், நாம் எரேமியாவை போல நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், நாம் எதை இருந்தாலும் நம்முடைய பார்வை யார் மேல இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். ஆமென். நம்மளுக்கு முதல்ல வேதனைகள் இருக்கலாம், நமக்கு இழப்புகள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்காம இருக்கலாம். ஆனால் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை நம்மளை மட்டுமாய் தாங்கி வந்தது. ஆமென். அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை மட்டுமாய் தாங்கி வந்தது. நாம் அவருக்கு ஜெபம் செய்யும் பொழுது, நம் வியாகுலப்படும் பொழுது, நம் மனவேதனையாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஜெபம் செய்ய நாம் தவறாமல் இருக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில அனைவருக்கும் முன்பதாக நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு வாரந்தோறும் போதகர் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் விசுவாசத்தை தொடர்ந்து நடக்கும் பொழுது இந்த பிரயாணத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த விசுவாச பிரயாணத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த ரட்சிப்பின் பிரயாணத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட அவருடைய இரக்கங்களை கொண்டு அவருடைய கிருபைகளை கொண்டு நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது பரலோகத்தில் வைக்கப்பட்ட ஒரு நகரத்திற்கு, கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்த பண்ண ஒரு ஸ்தலத்திற்கு நடுவாக ஒரு இரும்பு கதவை அது இருக்குமேனால் அந்த சத்தம் கேட்கும் பொழுது, எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அந்த இரும்பு கதவு தானாக கீழே விழுந்து அந்த நாம் ஒரு இமை பொழுதிலே அந்த சத்தத்தை கேட்டு மறுரூபமாகும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே பல கோடி தேவ தூதர்களோடு கூட நாம் அங்கே அமர்ந்து அவரோடு கூட ஓசனா ஓசனா என்று சொல்லி, ஓசனா ஓசனா என்று சொல்லி தேவனை காலந்தோறும் நிச்சயமாக அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் மனவாட்டியாய் கர்த்தர் நம்மளே சேர்த்து கொள்ளுவார். மனவாட்டியாய் கர்த்தர் நம்மளே சேர்த்து கொள்ளுவார். பேதுரு இந்த 4 பகுதியை எப்படி மேற்கொண்டு வந்தானோ, விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அந்த 4 பகுதியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு விசுவாசியும் கர்த்தர் திராசிலே வைப்பார். கர்த்தர் திராசிலே வைக்கும் பொழுது உங்கள் நற்கிரியைகளும் உங்களுடைய கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது, திராசிலே வைக்கும் பொழுது, நற்கிரியைகள் குறைவாக இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே, அந்த ஒரு மகிமையான நாளிலே, அந்த நியாய
தீர்ப்பு நாளிலே நீங்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாமல் இப்போது வாழ்வது கிருபையின் காலமாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே நாம் தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ளும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நாம் தாழ்மையுடன் வேதத்தை வாசித்து ஊழியத்தை செய்யும் பொழுது, உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தர் வருகையிலே நம்மளை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகையிலே நம்மை சேர்த்து கொள்ளுவார். நாம் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போமா? எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போல, ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் நாங்கள் பார்த்தது போல ராஜா, ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும், ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் துவக்கினாலும், ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் முடிக்கும் பொழுது ஜெபத்தோடு ஆரம்பிக்க, ஜெபத்தோடு முடிக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நாங்கள் உமக்காக என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவர், உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், நீர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவர் உமது சுத்த கிருபை ராஜா. ஆண்டவர், உமது சுத்த கிருபை தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு சுகவீனங்கள் உண்டு. ஆண்டவரே, மனபாரங்கள் உண்டு. ஆண்டவரே, மன வேதனைகள் உண்டு. ஆண்டவரே, இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் சுவாசிப்பது ஆண்டவரே அது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உமது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ராஜா. ஆண்டவரே, உமது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, எங்க தேவ ஜனங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவர், இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஒருவருக்கும் தகப்பனே நீ இரக்கம் பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவர், நீ இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவர், உமது ஜனத்தை நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவர், நீ கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவர், எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவர், உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவர், இந்த வார்த்தையை நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபத்திலே தரித்து இருக்க, ஆண்டவரே தாழ்மையாய் இருக்க, ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட, ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர், நீங்க இருக்கிற ஒருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவர், எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது ராஜா. ஆண்டவர், பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் எருமையாவை போல நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர், எருமையாவை போல நாங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களிடத்தில் எது இல்லையோ ஆண்டவரே அது நாங்கள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க கிட்ட எது இல்லையோ ஆண்டவர் உங்க பாதப்படி நாங்கள் அதை வைக்கிறோம் ராஜா. ஆண்டவர், இல்லை என்ற காரியத்தை ஆண்டவரே நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவர், இல்லை என்ற காரியத்தை உங்க பாதப்படி நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர், நீரே அதை நிறைவாக்கி தருகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை என்னை தாங்கினது அல்லவா? ஆண்டவரே, உமது கிருபை என்னை தாங்கினது அல்லவா? ஆண்டவரே, வலுவாதபடிக்கு, ஆண்டவரே கீழே விழாதபடிக்கு, ஆண்டவரே நான் இன்றைக்கு நிற்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, இன்றைக்கு நான் சுவாசிப்பது உமது கிருபை தகப்பனே. அல்லேலூயா. பட்டணத்துக்குள்ள போனோம்னா கதவுகள் என்ன செய்யப்படணும்? ஆமா, நீ வாலிப பிள்ளைகள்லாம் மேலே உயரணும், நல்ல மேன்மையான நிலத்துக்கு வரணும்னா கதவு இருக்கு. அந்த கதவு என்ன செய்யப்படணும்? ஒவ்வொரு கதவா பிசாஸ் பாருங்க எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப பாரம். வாலிப பிள்ளைகள் தான். வாலிப பிள்ளைகள் நல்லா இருந்தாங்கன்னா உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுற காட்டில் நான் 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலையும் பார்க்கும்போது வாலிப பிள்ளை நல்லா உற்சாகமாக இருக்காங்க. வாலிப பிள்ளை இன்னைக்குமே பின்னால் இருக்கக்கூடாது, எல்லாம் முன்னால் இருக்கணும். முன்னேறாதபடிக்கு இன்னைக்கு சத்துரு 4 கதவு வச்சிருக்கிறான். ஒரு கதவு இல்லை, எத்தனை கதவு? 4 கதவு. முதல் கதவு உடையணும்னா என்ன வேணும்? ப்ரேயர், ப்ரேயர், ஜெபம், 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 ஜெபம். பதில் வருதோ பதில் வரலையோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதம் நடக்குதையோ நடக்குதோ வருதோ, காரியம் ஆகுதோ ஆகலையோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிசாசு தோற்று போவான்.
ரெண்டாவது, கதவு உடையணும்னா திறக்கணும்னா தாழ்மை இருக்கணும். தாழ்மையினிடத்தில் நீ நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, தாழ்மை உள்ளத்துக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மூணாவது காரியம் என்ன வேணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். என்ன வேணும்? தேவட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கதவு என்ன செய்யும்? திறக்கும். திறக்கும். வாலிப பிள்ளைகள் கதவு திறக்கும். டப்பு 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 டப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. தட்டினா திறக்கவே திறக்காது. ஆமாம், ஜபம் இல்லாமல் கதவு திறக்காது. தாழ்மை இல்லாமல் கதவு திறக்காது. மூணாவது கீழ்ப்படிதல். நாலாவது விசுவாசம். தன் விசுவாசத்தினால நீதிமான் கதவு திறக்கையா. எங்க போனாலும் கதவை திறப்பாரு. கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பின்னால போனா உனக்கும் பின்னால கர்த்தர் இருப்பாரு. வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாக, தாழ்மை உள்ளவனாக, கீழ்ப்படுகிறவனாக, விசுவாசம் உள்ளவனாக, கர்த்தர் மேல் மாத்திரம் விசுவாசம். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிறோம்ல, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். பைத்தியக்காரன் மாதிரி ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான். நமக்கு ஹெட்செட் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட லிங்க் கனெக்ட் ஆகிட்டா போதும். பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. நல்லா பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, தகப்பனே, எனக்கு முன்பாக அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் இரும்பு கதவு, சாதாரண கதவு இல்லை. நீ முன்னேறணும்னா இரும்பு கதவு. எல்லாருக்கும் இரும்பு கதவு வராது. பேதுருக்கு மாத்திரம் தான் இரும்பு கதவு. விசுவாசிகளுக்கு இரும்பு கதவு. அந்த இரும்பு கதவு யார் திறப்பா? பெரிய கல்லு யார் உயிர் எனக்காக புரட்டுவா? இயேசு. அவர் தந்த கல்லை புரட்ட வைத்த ஆண்டவர். இந்த கால வேளையில உங்க கதவுகள் எல்லாம் திறக்க அவரால் முடியும். குவாலிட்டி ஆஃப் பிரேயர். நம்ம எப்படி எந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்றோம், எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, கீழ்ப்படிகிறவர்களாக, விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்னை எங்களோடு பேசுனீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ரெஃப்ரி ஆகிய நீர் எக்காலத்து ஊத போறீங்க. அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது நாங்கள் உம்மோடு வருவதற்கு தடையா இருக்கிறது 4 கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து காணப்படட்டும். எல்லாம் மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருகை மட்டும் கர்த்தர் உங்களுக்கு மூடின கதவுகளை திறக்கவும், அஸ்திபாரங்கள் அசையவும், உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களை தலையை உயர பண்ணவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாயிருந்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானம் கொடுத்து உங்களை ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.